இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சாமியார் காசிக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு பூஜைக்கு வராரு இல்லையா, அந்த நேரத்துல நம்ம வீட்டு பூஜை அறையில அந்த சாமியார் கிட்ட தாலி எடுத்து கொடுக்க சொல்லி அந்த தாலிய ரேவதி கழுத்துல நம்ம மருதுவ கட்ட சொல்லிடலாம். என்ன சொல்ற? என்ன சந்திரா சொல்ற? இப்பவே வா, வீட்டுல வச்சு தாலி கட்டணுமா? ஆமாக்கா, சாமியார் கையால தாலி எடுத்து கொடுத்து இந்த கல்யாணம் நடந்த மாதிரியே ஆச்சு. அதே சமயம் இன்னைக்கே தாலி ஏறிடுச்சுன்னு தெரிஞ்சா அந்த கார்த்தியால கல்யாணத்துல எந்த தடங்களும் பண்ண முடியாது. அநேகமா அவன் மண்டபத்துக்கே வரமாட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. இது நமக்கு நல்ல ஜாக்பாட். இதை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். நீ சொல்றது நல்ல விஷயம் தான் சந்திரா. ஆனா வீட்டுல மத்தவங்க எல்லாரும் இதுக்கு சம்மதிப்பாங்களா? குறிப்பா உன் மாமா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாரு. அக்கா, நீ நினைச்சா அவங்கள சம்மதிக்க வைக்க முடியாதா என்ன? எப்படியாவது அவங்கள சம்மதிக்க வை. இந்த நல்ல சான்ஸ் மட்டும் விட்டுறாத. அப்புறம் நாம தான் வருத்தப்படணும். நீ சொல்றது சரிதான் சந்திரா. அவங்கள எப்படி சம்மதிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அத நான் பாத்துக்கிறேன். சாமி, உங்க கையால தாலி எடுத்து கொடுத்தா என் பொண்ணு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பாக்கியம் என் பொண்ணு ரேவதிக்கு கிடைச்சா நாங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க சாமி. என்ன மாமா, வண்டி ஏதோ ராங் ரூட்ல போற மாதிரியே இருக்க மாமா. ஆமா, புரியுது. என்ன ஏதுன்னு விசாரிப்போம். ஈஸ்வரி, சாமியார் தான் தெளிவா சொல்லிட்டார்ல, நாளைக்கு கல்யாணத்துக்கு என்னால வர முடியாது, நான் காசிக்கு போறேன்னு. அப்புறம் என்ன? காசிக்கு போகணும்னு ஒருத்தருக்கு தோணிட்டா அத கூட இருக்கிறவங்க யாராலையும் தடுக்க முடியாதத்த. அதான் மாப்பிள்ள நானும் சொல்றேன். நாளைக்கு எப்படியும் ரேவதிக்கும் மாப்பிளைக்கும் கல்யாணம் நடக்கதான் போகுது. அதனால இன்னைக்கே இப்பவே நம்ம வீட்டுல வச்சு சாமியார் கையால தாலி எடுத்து கொடுக்க மாப்பிள்ளை இப்பவே ரேவதி கழுத்துல தாலி கட்டட்டும்.